10 கோடி ரூபாய்க்கான அக்கவுண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இல்ல அந்த பணத்தை திருப்பி கட்டணும். இல்லனா அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல பண மோசடி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் கோர்ட் படி ஏற வேண்டியது இருக்கும். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. கோர்ட் கேஸ்னு போனா அதனால எங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும். உங்க நிலைமை புரியுதுமா? ஆனா சட்டப்படி என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அகிலாண்டேஸ்வரி மேடம் தரப்புல இருந்து விளக்கம் வர்ற வரைக்கும் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ஸையும் சொத்தையும் முடக்கி வச்சிருக்கோம். நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. சார் போய் ஆக வேண்டியதை பாருங்க. ஓகே. Sir, this is living room and your room that's it, sir. Okay. Key, sir. Thank you. Welcome, sir. டேய் ஆதி, நீங்க 2 பேரும் முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. நான் வெளியே இருக்கேன். சரி மாப்ள. வா. அநாத குழந்தைங்களுக்கு உதவுனதா போய் சொல்லி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி கோடிக்கணக்கில் பணம் மோசடி பண்ணிருக்காங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வந்து அதெல்லாம் அம்மா பொறுக்க மாட்டாங்க. அம்மாவால அந்த அவமானத்துல தாங்கிக்க முடியாது மாமா. இத்தனை வருஷமா அம்மா கட்டி காப்பாத்திட்டு வந்த பரம்பரை கௌரவம், மரியாதை, பேரு, புகழ் இதுக்கெல்லாம் இதனால கலங்கம் வந்துடக்கூடாது மாமா. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட விட மாட்டேன் பார்வதி. இந்த விஷயம் அம்மா காதுக்கு போகாமையே நான் முடிச்சு காட்டுறேன். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மாமா. எப்படி இதுல இருந்து அம்மாவையும் குடும்ப மானத்தையும் காப்பாத்த போறோம்? அம்மாவோட விரோதிங்க யாரோ தான் அம்மாவையும் நம்ம குடும்பத்தையும் பழிவாங்கிறதுக்காக அம்மா பேர்ல இப்படி ஒரு மோசடி பண்ணிருக்காங்க. மாமா, பெங்களூர்ல அம்மாவுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு யாரையா தெரியுமா? பிசினஸ்ல அம்மாவுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்களாம் எனக்கு தெரியும். ஆனா அவங்க யாரும் இப்படி ஒரு கிரிமினலான விஷயத்த பண்ண மாட்டாங்க. அப்ப இதை யார் பண்ணிருப்பாங்க மாமா? கண்டுபிடிக்கிறேன்.
கண்டிப்பா ஏதாவது லூப் ஹோல் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டனா அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆதி ஆதி, ஒரு நிமிஷம் இதை பாரு. என்னடா அது? டேய், பண மோசடி பண்ண அந்த பெங்களூர் ட்ரஸ்ட்ல அம்மாவோட பேர் மட்டும் இல்லடா, ஒர்க்கிங் பார்ட்னரா இன்னொருத்தர் பேரும் இருக்கீங்க பாரு. ஆமா, ஒர்க்கிங் பார்ட்னர் இன்னொருத்தர் பேரும் இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த மோசடி இவன் தான் பண்ணிருக்கான். அவனை கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு மெரிச்சோம்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். யார் மாமா அது? அவங்க பேர் என்ன? ரகுநாத் மெஹ்தா. ரகுநாத் மேத்தா யார் மாமா அவங்க? பேரை பார்த்தாலே ஏதோ நார்த் இந்தியன் மாதிரி இருக்கு. பேரை வச்சு நம்ம இப்ப ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்படி ஒரு மோசடியை பண்ணவன் உண்மையான பேர்ல தான் செஞ்சிருப்பான்னு எந்த கேரண்டியும் இல்லை. நீ சொல்றதும் கரெக்டு தான். அது அந்த மேத்தா யாரு, அவன் எப்படி இருப்பான், வடநாட்டுக்காரனா தென்னாட்டுக்காரனா, உயரமா குள்ளமா, கருப்பா செவப்பா, அவன் எப்படி இருப்பான்னு எதுவுமே தெரியலையே. சார், தமிழ்லயே பேசி ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இந்த வைரம் இப்போது ஏலம் விடப்படுகிறது. ஸ்டார்டிங் ரேட் 25 lakhs. 30 lakhs. 35. 35. 40. 40. Next. 50. 55. 60. 60. 65. $65. ஓகே, திரு மேத்தா அவர்கள் 65 lakhsக்கு கேட்டிருக்கிறாரு. மேற்கொண்டு ஏன்னா யாரும் கேட்குறீங்களா? 70. யாருமே கேட்க மாட்டாங்க. 75 ஃபிக்ஸ். மேத்தா அவர்கள் 75 lakhs கேட்டிருக்கிறாரு. மேற்கொண்டு யாரும் கேட்குறீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. 75 ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே, திரு மேத்தா அவர்கள் 75 lakhs சொல்லியிருக்கிறாரு. முடிச்சிடலாமா? 75 lakhs ஒரு தரம். 75 lakhs.
75 lakhs 2 தரம், 75 lakhs 3 தரம். ஓகேவா? சார் இதில் ஒரு கையெழுத்து வாங்க. ஓகே சார், இதில் ஒரு சைன் போட்டுருங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். பாய்ஸ் பாஸ் பேமெண்ட் செட்டில். ஓகே பாஸ். ஓகே பாய். இந்த மேத்தாவோட டீட்டெயிலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அம்மாவை பழிவாங்க சதி பண்றவங்க யாருன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேரு மட்டும் தானே இருக்கு. இதை மட்டும் வச்சுட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சலாம் பார்வதி. அந்த பேர் மட்டும் உண்மையா இருந்தா அந்த ஆளையும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்ட இருந்தா அவன் தப்பிக்கவே முடியாது. Good morning, sir. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் Good சார். morning, sir. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ஆதி பண்ண போற? மேத்தா யாருன்னு சர்ச் பண்ண போறேன். பிரில்லியன்ட் ஐடியா ஆதி. இதுலயே தேடி ஆளை கண்டுபிடிச்சிடலாமா மாமா? ஆ, எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது சிஸ்டர். இவன் பேரை பார்த்தாலே ஏதோ பெரும்புள்ளி மாதிரி தான் இருக்கு சிஸ்டர். அது மட்டும் இல்லாம இந்த வெளிநாட்டுல இருந்து பணமும் செடிலாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆசாமிங்க எல்லாருமே கண்டிப்பா இதுல மாட்டிக்குவாங்க. இத பாருங்க. இவன் தான் ரகுநாத் மேத்தா. மாமா, இவரை பார்த்தா மோசடி பண்ற ஆள் மாதிரி தெரியலையே. சிஸ்டர், பிக் பாக்கெட்டு, பிளேடு கேஸு, வீடு பூந்து திருடுறவனுங்களெல்லாம் முகத்தை பார்த்த உடனே ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ம், சிஸ்டர், ஆனா கோடி கணக்குல திருடுற ஹைடெக் திருடனுங்களாம் இப்படித்தான் டீசெண்டா இருப்பானுங்க. இந்த மேத்தா பெரிய ஆள் தான். பெங்களூர்ல இருக்கக்கூடிய டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லிஸ்ட்ல இருக்கான். ஹோட்டல், மால்னு நிறைய பிசினஸ் இவங்கிட்ட இருக்கு. அம்மாக்கு இவனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? எதுக்காக அம்மாவை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கான்? மாமா, அதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க மாமா, அந்த ஆள் கிட்ட போய் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு வரலாம். ஆமா ஆதி, சிஸ்டர் சொன்னா சரியாதான் இருக்கும். இந்த மேத்தா ஆபீஸ்க்கே போயிட்டு நேர்ல போய் அவனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். ம், அதுக்கப்புறம் தான் நாம எதையுமே மூவ் பண்ண முடியும். ஓகே, அப்ப நானும் பார்வதியும் போய் அந்த ஆளை பார்த்து பேசிட்டு வந்துடும். நீங்க இரு. சரி ஆதி, நீங்க ரெண்டு பேருமே போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆ, சரி.
கார்ல இருக்கிற டைமண்ட் எடுத்துருவா. ஓகே பாஸ். இது மட்டும் இல்ல, என் வீட்டில் டைமண்டா சேர்க்கணும் என் ஆசை. இன்னும் என்னென்ன டைமண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வாங்கணும். அதுதான் என் லட்சியம். மேத்தா ரூம் மேலே தான் இருக்குன்னு சொன்னாங்க. போய் விசாரிக்கலாம். Yes sir, tell me sir. எஸ், மிஸ்டர் ரகுநாத் மேத்தாவை பார்க்கணும். ஓ தமிழா, அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? அப்பாயின்மெண்ட் இல்லை, பட் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அர்ஜென்ட்டாக அவரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம பாஸ் யாரையுமே பார்க்க மாட்டார் சார். என் பேர் ஆதித்யா, சென்னையிலேருந்து வரேன். உங்கள் பாஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க. என் ஆசை கோகினூர் வைரம் கிடைக்கும்னு பார்த்தா பிரமிடு வைரமே கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு சென்னையில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. சென்னையில இருந்தா யாரா இருக்கும்? 1 மினிட் செக் பண்ணிக்கிறேன். இவன் எப்படி இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தான்? அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நானே கூப்பிடுறேன். சரிங்க சார். பாஸ் உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க, போய் அங்க வெயிட் பண்ணுங்க. சரி, வா.